Hi, hello my dear 10th students. Welcome to our 10th standard mathematics chapter 1 relations and function exercise 1.1 This is one of the most important 5 marks question. சரிங்களா எக்ஸாம்ல அடிக்கடி எக்ஸ்பெக்ட் பண்ற क्वेश्चन ரொம்ப ஈஸியான क्वेश्चन. போயிலாமா என்ன கொடுத்திருக்காங்க பாப்போம். If A and B கொடுத்தாச்சு. So A வும் B வும் வேல்யூஸ் கொடுத்துட்டு find A cross B and B cross A கண்டுபிடிக்க சொல்றாங்க. So நாம find out பண்ண A cross B and B cross A equal இருக்கா இல்லையா இல்ல அப்படின்னா if not why ஏன் இல்ல அப்படின்றத சொல்லணும். Then third one show that n of A cross B equal to n of B cross A equal to n of A cross n of B இப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப ஈஸியா ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிடலாம். போயிடலாமா? எஸ் வாங்க போயிடுவோம். So first one என்ன கண்டுபிடிக்க போறோம்? A cross B யோ B cross A வோ கண்டுபிடிச்சிட்டு அது ஈக்குவலா இருக்கா இல்லையா பாத்துருவோமா? எஸ். So A cross B ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப A என்ன கொடுத்திருக்காங்க? 135 cross Cartesian product cross B என்ன கொடுத்திருக்காங்க? 2 3 கொடுத்திருக்காங்க. So Cartesian product பண்ண நமக்கு ரொம்ப சூப்பரா தெரியும். அப்படிதானே? பண்ணிடலாமா? சோ என்ன பண்ணுவோம்? இந்த 1 எடுத்துட்டு போயிட்டு இவங்க ரெண்டு பேர் கூட செட் சேர்ப்போம். அதானே? எஸ். அப்ப என்ன வரும்? 1, 2 1, 3 ஒரு பேர். என்ன பண்ண போறோம்? 3 எடுத்துட்டு போயிட்டு இவங்க ரெண்டு பேர் கூட பேர் பண்ண போறோம். அப்ப என்ன வரும்? 3, 2 then 3, 3 then 5 எடுத்துட்டு போயிட்டு இவங்க ரெண்டு பேர் கூட பேர் பண்ண போறோம். சோ அப்ப என்ன வரும்? 5, 2 then 5, 3. So this is nothing but A cross B. So இவனை equation 1 அப்படின்னு வெச்சுக்கலாம். B cross A. B cross A. So B first எடுத்து எழுதிப்போம். B என்ன? 2, 3. cross A என்ன? 135. பேர் பண்றோமா? சோ இப்போ என்ன பண்ண போறோம்? 2 எடுத்துட்டு போயிட்டு இவங்க மூணு பேர் கூட பேர் பண்ண போறோம். என்ன கிடைக்கும்? 2, 1 then 2, 3 then 2, 5. ஓகே 3 எடுத்துட்டு போயிட்டு இவங்க மூணு பேர் கூட பேர் பண்ண போறோம். சோ அப்போ 3, 1 then 3, 3 then 3, 5. இவன் யாரு? ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தானே ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. A cross B and then B cross A. செகண்ட் ஒன் என்ன கேக்குறாங்க? ரெண்டுமே ஈக்குவலா இல்லையா? அப்படி ஈக்குவலா இல்லைன்னா ஏன் அப்படின்றத கேக்குறாங்க. செக் பண்ணிடுவோமா? பாருங்க 1, 2 இருக்கு. இங்க 2, 1 இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவலா இல்ல. ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஈக்குவலா இல்ல அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. why? because 1, 2 is different than 2, 1. இதுதானே 1, 2ன்றது 2, 1 ஈக்குவல் கிடையாது. இவன் யாரு? ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் ஆர். இவன் யாரு? செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் ஆர். அப்ப டெஃபினட்டா ஈக்குவல் கிடையாது. சோ அப்ப செகண்ட் ஒன் என்ன சொல்ல போறோம்? from 1 and 2. okay so equation 1 and 2 ல இருந்து we conclude that one comma two is not equal to 2, 1. 1, 3, 1. So 1, 3 is not equal to 3, 1 etc. இப்படி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சோ அப்போ வந்து ஈக்குவேஷன் 1 and 2 வந்து ஈக்குவல் கிடையாது. தேர்ட் ஒன் பார்த்தலாமா? எஸ். சோ தேர்ட் ஒன் என்ன கேக்குறாங்க பாருங்க. தேர்ட் ஒன் என்ன கேக்குறாங்க? show that n of A cross B equal to n of B cross A equal to n of A cross n of B அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க.
from 1 and 2. From 1 and 2. So first and second equation இருந்து n of a cross b equal to n of b cross c. இதான equation 1, இதான equation 2. Equation 1 and 2 இருந்து n of a cross b, n of b cross c. n of number of தானே. So number of elements தானே. So number of elements or number of pairs எவ்வளவு இருக்கு பார்த்தலாமா? a cross b and b cross c ல பாருங்க. a cross b ல எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 இருக்கா? b cross c ல எத்தனை இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6 இருக்குங்களா? So அப்போ n of a cross b equal to n of b cross a எவ்வளவு இருக்கு நமக்கு? 6 இருக்கு. Now n of a cross n of b. So n of a வும் n of b யும் a ல என்ன கொடுத்திருக்காங்க, b ல என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாமா? பாருங்க, a ல என்ன கொடுத்திருக்காங்க? எத்தனை எலிமெண்ட்? 1 2 3. a ல 3 எலிமெண்ட், b ல 1 2 எலிமெண்ட். ஓகேவா? சோ அப்ப 3 into 2. சோ அப்ப n of a எவ்வளோ? 3. n of b எவ்வளோ? 2. அப்ப 3 2s are 6. Okay, fine, understand? So அப்போ n of a cross n of b equal to 6. Okay, பாருங்க. So இவனும் எவ்வளவு வரான்? 6 வரான். இவனும் எவ்வளவு வரான்? 6 வரான். So அப்போ ரெண்டுமே என்னதான்? ஈக்குவல் தான். Which means n of a cross b equal to n of b cross a equal to n of a cross n of b. ஓகேங்களா? சோ இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணாலும் இவங்க ரெண்டு பேருக்கு ஈக்குவலா வருது அப்படின்றது தான் ப்ரூஃப் பண்றோம். ஓகேவா? சிம்பிள், சோ சிம்பிள். பொறுமையா பாருங்க. சோ சிம்பிள், பொறுமையா பாருங்க. டெஃபினட்டா சூப்பரா புரியும். இதுல புரியாத போறதுக்கு சான்ஸே கிடையாது. ரொம்பவே ஈஸியா புரியும். சோ இந்த क्वेश्चन எப்படி புரிஞ்சுது, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வேற ஒரு சூப்பரான क्वेश्चन நான் உங்களுக்கு மீட் பண்றேன். பை பை, டாடா, थैंक यू டு ஆல்.